ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் பலகை. இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதாரில் மொபைல் நம்பர் மாற்றுற மாதிரி இருந்தால் ஆதார் சென்டர் போய் தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அப்படி நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் மூலிமா நீங்களே அதை ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை இப்போ கொண்டாந்துட்டாங்க. இந்த ஆப்ஷன் இப்போ முழுமையாக நடைமுறைக்கு வந்துருச்சா அல்லது வரலையா அப்படின்றத பற்றியும், இந்த மொபைல் நம்பரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. மேலே சர்ச்சில் ஆதார் பீட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பு வந்து ஷோ ஆகும். இதுதான் இந்த ஆப்பு. இதை அப்படியே இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பினுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்த பேஜில் தொடர்ந்து ஒரு 4 பர்மிஷன் உங்ககிட்ட கேட்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. 4க்கும் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பாருங்கள், கீழே டிஸ்கவர் கீ ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. அதுக்கு கீழே பாருங்கள், அதாவது வந்து ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது. அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கம் இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் ஐ வில் டூ இட் லேட்டர்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்பை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதுக்கு மேலே ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார்னு. அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கட்டாயம் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுனா படித்து பார்த்துட்டு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அலோவ் கொடுத்து கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் ஓப்பன் ஆகும் ப்ரௌன் கலரில். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் ஏற்கனவே ஆதாரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பழைய மொபைல் நம்பரு இப்போ எந்த சிம்மில் இருக்குது, சிம்மு 1ல் இருக்குதா சிம்மு 2ல் இருக்குதா அப்படின்றத அதே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். கீழே பாருங்கள் சென்டு எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே எஸ்எம்எஸ்ஸை என்ட்ரி பண்ணிக்கிட்டு அடுத்த பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம். இந்த பேஜில் வந்து இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் உங்கள் ஃபேஸை அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கருப்பாக 2 கருவிழி மாதிரி டாட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம கருவிழி கரெக்டாக அதில் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் தான் நம்ம ஃபேஸை அது ஸ்கேன் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு தோ ஃபெயிலியர் ஆகிட்டால் கூட அடுத்த 3 வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதனால் கரெக்டாக அந்த கருவிழி வந்து அதில் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபேஸை வைக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதுதான் விஷயம். இதை முடித்தோடனே பாருங்கள், கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை முடித்ததுக்கப்புறம் என்டர் யுவர் 6 டிஜிட் பின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் பின் செட் பண்ணணும். இந்த பின் நம்பரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைரியில் குறித்து வச்சிங்க. ஏன்னா மறுபடியும் ஏதாவது லாகின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த பின் நம்பர் போட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஏதாவது ஒரு டைரியில் நீங்கள் சேஃபாக குறித்து வச்சுக்கிங்க. இதே பின்ன மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பாருங்கள் ரீசன்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் தான் நம்மளால் புதிய மொபைல் நம்பரை மாற்ற முடியும். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1000 பேர் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு யாருக்குமே இது ஒர்க் ஆகலை. இது ஜஸ்ட்டு ட்ரையல் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆப்பு வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரும், நடைமுறைக்கு வரும். இந்த ஆப்ஷன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா கூட அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இது நடைமுறைக்கு வரும். அப்போ இதை தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா தான் அப்போ நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த ரீசன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அடுத்த பக்கம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே நடுவில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். கீழே மை ஆதார் அப்டேட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா தான் நம்மளால் புதிய மொபைல் நம்பரை மாற்ற முடியும். இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு. இது யாருக்கு? அந்த ஃபஸ்ட்டு 1000 பேர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். மற்றவங்களுக்கு யாருக்குமே இது ஒர்க் ஆகாது. இதிலே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் மாற்றுறதுனாலும் மாற்றலாம், நேமு கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இமெயில் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்ஷன்லாம் இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போ வந்திருக்கிறது மொபைல் நம்பர் மாற்றுறது மட்டும்தான்.
அதுவும் யாருக்கு? அந்த 1000 பேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான். இது ஓகே ஆச்சு அப்படின்னா தான் மற்றவங்களுக்கும் இது நடைமுறைக்கு வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது மொபைல் நம்பர் அப்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே அடுத்த பக்கத்தில் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம புதுசாக மாற்றக்கூடிய அந்த மொபைல் நம்பரு அப்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் 30 நாள். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதே பக்கத்தில் இதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம புதுசாக மாற்றக்கூடிய அந்த மொபைல் நம்பரை கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி முடித்ததுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணணும். ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டு, பணம் கட்டுறது. பணம் கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கோரிக்கை கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே வந்த பக்கத்துக்கே திரும்ப வரணும், பேக் வரணும். அப்படி பேக் வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், கீழே கடைசியாக கொடுத்துருக்காங்க மை பாஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு. இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் இதை செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான தகவல். இது போன்ற தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.